தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக. ஆவிக்குரிய போராட்டம் என்ற தலையங்கத்தில் வேதத்தை கற்றுக்கொண்டு வருகிறோம். அதில் முதலாவது இந்த கள்ள போதனைகளை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாட்கள்ல எங்கள் மத்தியில நடக்கிறதான கள்ள போதனைகளை பார்க்கிறோம். அடுத்த கள்ள போதனை, ஆவியானவர் அபிஷேகம் பெற்றிருந்தால், ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தால் கட்டாயம் நீங்க அந்நிய பாஷை பேசணும். விளக்கம் சொல்ல தெரியாவிட்டாலும் அதை குறித்து பரவாயில்லை. ஆனால் ஆவியானவர் இருந்தால் அந்நிய பாஷை பேச வேண்டும் என்பது கள்ள போதனை. வேதத்திலேயே பார்க்கும்போது 3 இடங்கள்ல தான் அந்நிய பாஷை பேசினார்கள் என்பதை நாங்கள் பார்க்க முடியும். ஆவியானவரை பெற்றுக்கொண்டிருந்த யோவாசானகர் அந்நிய பாஷை பேசல. ஆவியானவரால நிறைந்திருந்த இயேசு அந்நிய பாஷை பேசல. அப்போஸ்தலர்கள் கூட அங்கே 1-2 இடங்கள்ல பேசினார்கள். அதற்கு பின்பதாக ரட்சிப்புக்குள்ள வந்தவர்கள், ஊழியம் செய்தவர்கள் அந்நிய பாஷை பேசல. பவுல் அந்நிய பாஷை பேசினதாக வேதத்திலே ஆதாரம் கிடையாது. அநேக பாஷைகளை பேசுகிறவர் என்பதாக சொல்லுகிறார். அர்த்தம் இல்லாதபடி கொரிந்தியர்ல போய் படிச்சு பார்த்தீங்கன்னா 14ஆம் அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் அந்நிய பாஷை எப்படி பேச வேண்டும் என்பதாக பவுல் சொல்லும்போது, நான் அர்த்தம் இல்லாமல் மற்றவனுக்கு விளங்காமல் ஒரு காரியத்தை நான் சொல்லக்கூடாது, பேசக்கூடாது என்பதாக தெளிவாக அங்கே சொல்லுகிறார். அப்ப என்ன, ஆவியானவர் இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் அந்நிய பாஷை கிடையாது. அந்நிய பாஷை பேசாவிட்டாலும் ஆவியானவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது சொந்த இரட்சகராக, அவர் ஒருவரே தெய்வம், அவரை ஏற்றுக்கொள்ளும் போது ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வருவார், வாசம் பண்ணுவார், நிலைத்திருப்பாரு. அந்நிய பாஷை பேசினாத்தான் ஆவியானவர் எங்களோட இருக்கிறார் என்று அர்த்தம் கிடையாது. அந்நிய பாஷை என்பது வரங்களில் ஒன்று. அவரவருடைய பிரயோஜனத்துக்கென்று வரங்கள் கொடுக்கப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவருக்கு இருக்கலாம், ஒருவருக்கு இல்லாமலும் இருக்கலாம். அதை வைத்துக்கொண்டு அந்நிய பாஷை பேசாட்டா ஆவியானவர் இல்லை என்று போதிப்பதும், அந்நிய பாஷை விளக்கம் சொல்லாவிட்ட தெரியாவிட்டாலும் தாராளமாக பேசுங்க என்று ஜனங்களை ஊக்குவிப்பதும் கள்ளப்போதனை. கவனமா வேதத்தை படிச்சு, வேதத்தை புரிஞ்சு, வேதத்தின்படி வாழ்வோமானால் தேவனுக்கு பிரியமானவர்களாய் மாறுவோம், தேவனுக்கு ஏற்றவர்களாய் மாறுவோம். அப்படி மாறும்போது நித்தியத்துக்குள்ளே போக முடியும், வாழ முடியும். ஆவியானவர் தொடர்ந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.